वन्दे मातरम् शुभलाशुभना ஜோத்ஸனா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க தாத்தா சுதந்திர போராட்டம் வீரர். அப்ப அவரோட ஷர்ட்ல இருந்த மெடல் இது. இப்போ நான் இது எடுத்துட்டு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 2 வருஷமே ஆகுது. ஆனால் இப்போ தான் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம குடும்பத்தில் நம்ம முற்பிதாக்கள் நம்ம நாட்டுக்காக போராடி வெற்றி பெற்று தந்த தினத்தன்றைக்கு நான் இதை அப்லோட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இந்தியாங்கிற ஒரு பெரிய ராஜ்யம், அந்த மண்ணில் பிறந்ததே நம்மளோட ஒரு பெரிய பாக்கியம். இந்த கொடிக்கீழில் வாழ்றது அதை விட ஒரு பெரிய பெருமை. சுதந்திரம் ஒரு வரலாறு ஒன்றும் இல்லை, ஒரு குடிமகனின் மூச்சு. சுதந்திரம் கிடைத்தது நமக்கு பெரிய பரிசு அல்ல. அதுதான் என் இந்தியா, அதுதான் என் சுதந்திரம். ஜெய்ஹிந்த். உண்மையாலுமே இந்தியாவில் தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி இருக்குது. ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம இருந்துகிட்ருக்குறோம். எத்தனையோ நாட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பட்டினி, குடிக்க தண்ணி இல்லை, எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. நமக்கு அது ஒன்றும் தெரியாது. பிபிசி சேனல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் உலகத்தில் நடக்கிற ஒரு காரியங்களும். சட்டத்திட்டங்களும் மற்ற நாடுகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நம்ம நாட்டில் இவ்வளோ விளையிறதுனால தான் இங்கிலீஷ் பீப்புள் இங்கே வந்து குடிபுகுந்து இவ்வளோ விளையுது. எல்லாம் அதிசயங்கள் தான், எல்லாம் அதிசயம் தான் இந்தியாவை பொறுத்த வரலும். ஆனால் நம்ம அதை பயங்கர பத்திரமா பாதுகாத்து அதை நேசித்து ஒரு ஆளும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்ந்தோம்னா எத்தனையோ கண்ட்ரிஸை விட சூப்பராக இந்தியா வந்து முன்னேற முடியும். இந்தியா சூப்பராக இருக்கவும் முடியும். நம்ம இந்தியாவுக்கு எடுத்துக்கிறோம். அவரவர் குடும்பத்தில் ஒரு ஒழுங்கு, அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் கொடுத்து ஒற்றுமையாக ஒரு குடும்பத்தில் இருக்கும்போதே வித்தியாசமாக அது சமுதாயமே மாறும். அவங்கள பார்த்து மற்ற 4 பேர் மாறுவாங்க. அப்படி தான் ஒரு நாடும் முன்னேற வேண்டியது இருக்குது. கரைக்கு இருந்து கப்பல் ஓட்டுறது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக எடுக்கும்போது அது கஷ்டமான காரியங்கள் தான். ஆனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன காரியம் எடுத்துக்கலாம். ஒருத்தன் வந்து ஒரு தப்பு பண்ணுறான், மன்னிக்க முடியாத ஒரு தப்பாக இருக்கலாம். அதை வந்து மற்றவன் பெருந்தன்மையாக மன்னிச்சு விட்டான்னா அதுதான் ஒரு சந்தோஷம், அதுதான் ஒரு அன்பு, அதுதான் உண்மையான ஒரு லவ். அதை விட்டுட்டு இப்போ பதிலுக்கு பதில் செய்கிறது ஒன்றும் சரியில்லை. அப்படி தான் ஒரு சின்ன காரியங்களில் இருந்தும் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. அன்புங்கிற ஒரு காரியம் இருந்ததுன்னா அதில் எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். அதுதான் ஒரு பெரிய காரியம்.